எங்கள் வீட்டில் இருக்க பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது விளக்கறதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா விளக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா விளக்கி வச்சு நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு இது நம்ம ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணிலாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் ஒவ்வொரு இதாக உள்ளே வெளியில் எல்லாமே சுத்தமாக துணி போட்டு தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறம் திருநீர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திருநீரில் பாருங்கள் இதெல்லாம் பளபளன்னு இருக்குது. அப்பயுமே இந்த கார்னர்லாம் பிளாக் கலரில் ஆகிடுச்சு. இதெல்லாம் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குண்டா, சொம்பு அதெல்லாம் வந்து இப்போ வந்து திருப்பி எடுத்து எல்லாம் விளக்கணும். செம்பு கலந்து அப்போ அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. செம்பு கலந்த பாத்திரங்கள் தான் நிறைய இருக்குது. வெண்கலம், செம்பு, பித்தளை இதெல்லாம் இருக்குது. சுத்தமாக தொடச்சிட்டு நம்ம இதை திருநீர் வச்சு நல்லா தொடச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி படாமல் பளபளன்னு இருக்கும். இது குட்டி டேக்ஸாக இது சின்னதாக பிரசாதம் செஞ்சுக்கலாம். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான். எடுத்து எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு சின்னதாக இருந்தது. நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு குட்டி பொருட்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.